தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைகின்றார். அதிமுக மூத்த தலைவர், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னாள் எம்பி திமுகவில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுகவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் நெருடலாகவே உள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று, ஆட்சியை பிடிக்கும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, ராமநாதபுரத்தை சார்ந்தவர், தமிழகத்தில் தாமரை மலராது, தாமரை வெற்றி பெற வாய்ப்பில்லை, பாஜக காலூன்ற வாய்ப்பே இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். அப்பொழுதே இவர் மேல் சந்தேகம் வந்தது, இவர் அதிமுகவை விட்டு வெளியேறப் போகிறார் என்று. ஆனால் நடந்துவிட்டது. சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுக மூத்த தலைவரும், அதிமுக முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அறிவாலயத்துக்கு வந்துள்ளார். சென்னை அறிவாலயத்துக்கு வந்துள்ளார். மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணைகிறார். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டசபைக்கும் தேர்வு செய்யப்பட்டார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இவர் அமைச்சராகவும் பதவி வகித்தார். தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக இவரது மனைவி காலமானார். தற்பொழுது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வயதான காலத்தில் கூட இரண்டாவது திருமணம் குழந்தைகள் ஒப்புதலின்படி செய்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்திலிருந்து அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகியுள்ளார். மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த பல தொண்டர்கள் அன்வர் ராஜா பின்னால் திமுகவில் இணைகின்றனர். இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகியது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு என்றே சொல்லலாம்.